தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டுவர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்குப் போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 1ஆம் வாரம் ஜனவரி 16ஆம் தேதி 2026ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? முடக்குவாதமுற்றவரோட முடக்குவாதத்தை குணப்படுத்துறாரு. ஓகேங்களா? அதுவும் எப்படி எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குற அளவுக்கு. ஏன் ஏன் அது நடந்தது? நம்பிக்கை உள்ளதனால நடந்தது. அதுவும் முடக்குவாதமுற்றவனை விட கூட வந்தவங்க நம்பினாங்க பாருங்க. ஸோ நம்மளும் எப்படி இருக்கணும்? யாரு கூட இருக்கணும் நம்ம? கடவுளை நம்பக்கூடிய மக்கள் கூட தான் நம்ம இருக்கணும். இல்லைன்னா நம்ம கூட இருக்கிற மக்கள் கடவுளை நம்ப வச்சிரும் நாம. இல்லை நம்ம வேறவங்க கூட இருந்தோம்னா நமக்கும் நம்பிக்கை போயிடும். அப்புறம் கடவுள் நம்மளை ஏற்றுக்க மாட்டார். ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையிலும் பல அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோட வாழ்ந்தா கண்டிப்பா பல விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.